இந்த 5 சிறுவயது குழந்தை பெத்தா நமக்கு இதுவே செல்லாகிவிடும். அப்போர்கள் பரிகாசம் பேசுவார்கள் அப்படின்னு சொல்லி இது ஆகாத குழந்தை என்று சொல்லி இரவோடு இரவாக வைகை ஆத்தங்கரையிலே ஒரு தங்கம் வேலை செய்து அந்த தங்க போலியில் அப்பொழுது நான் அறிந்திருந்த நாகாத்திரப்பட்டை கிழித்து அந்த தங்க போலியில் வைத்து உன்னை வைத்து இரவோடு இரவாக அற்றோடு அற்றாக அனுப்பினேன் கண்ணா. சேராத குழந்தை என்று சொல்லி அந்த ஆற்றிலே உன்னை இரவையோடு இரவாக அனுப்பிவிட்டேன். என்னை ஆற்றில் விட்டீர்கள். ஆற்றிலே விட்ட குழந்தை ஆற்றோடு ஆறாக போயிருக்கு. ஏம்மா நீங்க சொல்லக்கூடிய கதை நன்றாக தான் இருக்குது. கர்ணன் ஆற்றில் வந்தான் என்று யாவருக்குமே தெரிந்த விஷயம். தெரிந்துகிட்டு வந்து என்கிட்ட சொல்றீங்களா? அப்படிதான் இருக்குது. நான் போய் பேசுவேனா? நான் அப்படிப்பட்டவர் கிடையாது. நிச்சயமாக சொல்கிறேன், நான் தாயாரா. அம்மா இப்படி எல்லாம் சொன்னாலும் சரி, ஆனால் நான் மிகப்பெரிய ஒரு பரீட்சை வைத்திருக்கிறேன். என்னை பெற்றவள் தானே? உண்மைதான். என்னை பெற்றவள் என்று நீங்க சொல்றீங்க. இதுவரை ஏற்றுக்கொள்வதனா இருக்கட்டும். என்னை ஆற்றில் விடும் பொழுது நீங்கள் என்ன வைத்தீர்கள்? அப்பொழுது அழுது நாகாஸ்திரப்பட்டு. சரி, எனக்கு அடையாளம் ஏதாயிரம் உண்டோ? நீ உடன் பிறந்ததால் பிறந்த உடனே நீ எப்படி பிறந்தவன் தெரியுமா? எப்படி? அதிசய குழந்தையாக கண்ணா, பார்ப்பிலே கவசம், காதிலோ குண்டலங்கள், இவை உடலோடு ஒட்டி பிறந்தவைகள். தாயே, கர்ணன் பிறக்கும் பொழுதே மார்பில் கவசத்தோடும் காதிலே குண்டலத்தோடு பிறந்தான். இந்த வையகமே அறிந்த விஷயம். இதை உன்னிடத்தில் யாராவது சொல்லி கேட்டு என்னிடத்தில் சொல்கிறாயா? மீது தாயிட்டு நம்ம பிள்ளைய கண்ணா. அம்மா சரி, இருமுறையாக சொல்கிறேன். என்னிடத்தில் எத்தனையோ தாய்மார்கள் என் பணத்திற்காகவும் சொத்திற்காகவும் ஆசைப்பட்டு என்னிடத்திலே வந்து மகனே கர்ணா என்று என்னிடத்தில் உறவாடுவார்கள். உனக்கும் ஒரு வார்த்தை சொல்கிறேன். ஆனால் அந்த விஷ பரீட்சை எடுத்தேனானால் அக்கணமே என்னிடத்தில் இருந்து சென்று விடுவார்கள். எப்படிப்பட்ட பரீட்சை? அம்மா என்னிடத்திலே கூடவே வந்ததே அந்த பட்டானது நான் வைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த பட்டு எடுத்து நான் போட்டினால் இந்த இடத்திலே என்னை பெற்றவளாக இருந்தால் உயிரோடு இருக்கலாம். என்னை பெறாதவளாக இருந்தால் அவ்விடத்திலே பற்று எரிந்து விடுவார்கள். ஆகையினால உன்னை கொன்ற பாவம் எனக்கு வேண்டாம். என்னை எத்தனையோ தாய்மார்கள் மகனே என்று அழைத்திருக்கிறார். அதை போல் நான் நினைத்துக் கொள்கிறேன். இந்த பரீட்சை உனக்கு வேண்டாம் அம்மா. அம்மா இது பரீட்சை கிடையாது. இப்பொழுதுதான் உன்னை தாய் என்று இதற்கு மேல் சந்தர்ப்பம் கிடைக்காது. அந்த நான் பட்ட என் மேல் போடு. தாயாக இருந்தால் நான் நிச்சயமா உயிரோடு இருப்பேன் அல்லவா? அப்பொழுதுதான் தாய் என்று ஏற்றுக்கொள்வாய் அல்லவா? உண்மைதான் அம்மா. பட்டை எடுத்து வரட்டுமா? இந்த பற்றை போற்றி உங்களை கொன்ற பாவம் எனக்கு வேண்டாம். நீங்கள் அணியுங்கள், நான் பார்க்கிறேன். Bye.
பெற்றவளே, என்னை சுமந்தவளே தாயே, ஆகாத பிள்ளை என்று என்னை ஆற்றில் விட்டாயா? நான் சேராத பிள்ளை என்று என்னை ஆற்றில் விட்டாயா? பிறந்து நான் உனக்கு என்னம்மா நான் பாவம் பண்ண? எதுக்கம்மா என்னை ஆற்றில் விட்டாய் தாயே? அம்மா ஐந்தும் சிறு வயதில் குழந்தை பெற்று விட்டால் நமக்கு ஆயிரம் இழிவு சொல்லி காலாகிவிட சொல்லி அறியாத புத்தியில் நான் தெரியாத ஆற்றில் விட்டு விட்டேன். இப்படி எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தா உன்னை நான் ஆற்றில் விடுவேன் இல்லை. இப்பொழுது தாய் என்று ஏற்றுக்கொள்வாயா? அப்பா, நான் இடிகுலத்தாடல்ல, இனச்சாதியானல்ல, தேர்ப்பாகடல்ல, குந்திக்கு பகலவனாகிய சூரியனுக்கு பிறந்த கர்ணன் என்று நான் தெரிந்தேன். நான் இடிகுலத்தாடல்ல, மதிகுலத்தாடு என்று அறிந்தேன். தாயே, இது நாள் வரை எத்தனை காலமெல்லாம் இங்குதானே இருந்தீர்கள்? அப்பொழுதெல்லாம் மகன் என்று ஒரு வார்த்தை என்னிடத்தில் சொல்லியிருக்கலாமே அம்மா. எனக்கே இந்த விஷயம் காதால் கேட்டு இவ்வளவு நாள் ஆகிவிட்டது. இப்பொழுதாவது தாயிட்டு தெரிந்து விட்டது அல்லவா? அதனால அம்மா இங்க இருக்க வேண்டாம், உடனடியாக நம் மாளிகைக்கு செல்வோம். பாண்டவனோடு ஒன்னா வாழ்ந்து வரலாம். பாப்பா போகலாம். அம்மா இங்க இருக்க வேண்டாம். பாண்டவரோடு நான் தம்பிமார்கள் இவர்கள் இருக்கிறார்கள், அவரோடு வாழ்ந்து வரலாம். அம்மா, நீங்க சொல்லும் வார்த்தையை கேட்டு நான் வந்தேன்னா துரியோதனனுக்கு நான் செய்தது பகையாகிவிடும் அம்மா. ஒரு வார்த்தை அவனோடு போய் சேர்ந்து விட்டார். டே நன்றி கெட்டவனே கர்ணா, என்னுடைய இடத்தில் இருந்து வளர்ந்தாயே, உன்னுடைய நன்றியெல்லாம் எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லி துரியோதனன் ஒரு வார்த்தை கேட்டா, அந்த இடத்திலேயே என் உயிர் போயிடும்மா. கூப்பிடுவதற்கு உனக்கு எப்படி அம்மா மனம் வருகிறது? நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். என்னம்மா? நம்ம தம்பிமார்கள் உனக்கு ஐவர்கள் இருக்கிறாங்க. ஐவ பஞ்ச பாண்டவரோடு இந்த அண்ணன் போய் சேர்ந்தா 6 பேர்கள். 6 பேர்கள் சேர்ந்தா இந்த அகிலத்தையே ஆண்டு விடலாம். அந்த தம்பியோட ஐவர் சேர்ந்தா, அதாவது தானும் சேர்ந்தா இந்த தரணி எல்லாம் ஆண்டு விடலாம். உனக்கு தம்பிமார்கள் ஐவர் இருக்கிறாங்க. இந்த தாயாகப்பட்டவள் நான் இருக்கிறேன். உனக்கு கௌரவ துரியோதன சமகாசம் வேண்டாம். அவன் நயவஞ்சகன். அதனால நம் நாட்டுக்கு போகலாம். அம்மா, ஐவரோடு சேர்ந்து மகனே என்று சொல்கிறேன் தாயே.